துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் 2026லேருந்து கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன மாற்றங்களை கிரகம் கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினால பாலை எங்கிட்டு விட்டுலாம் எரியிறாங்கன்னு தெரியல. வரவேன் போகிறவன்லாம் உங்களை பாடாப்படுத்துவான். நிறைய பிரச்சனைகளை கடந்த காலங்களில் சந்தித்து வந்தீங்க. இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் நான் என்னுடைய தாரக மந்திரத்திலேருந்து மாற மாட்டேன், நான் கரெக்டாக தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு 80% துலாம் ராசிக்காரங்க நேர்மையாக தான் இருப்பீங்க. சுட்டு போட்டால் கூட மாறாது சார், ரத்தத்தில் ஊறுனது சார் அப்படிங்கிற கேரக்டரில் துலாம் ராசி பெண்களும் சரி, துலாம் ராசி ஆண்களும் 80% இருப்பீர்கள் என்பது உண்மை. இந்த 20% ஏன் சார் விடுறீங்க அப்படின்னா, இந்த 20% எப்படின்னா, சில துலாம் ராசி என்பவர்கள் சுயநலமாக தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய அதிகார செயல்பாடுகள் அல்லது பொருளாதார செயல்பாடுகளை வச்சு மற்றவங்கள லாக் பண்ணக்கூடிய அமைப்பில் சில துலாம் ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த 80% உள்ள நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பகவான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கரெக்டாக 2ஆம் தேதி ஆரம்பித்தோடனே ஜம்முன்னு 10ஆம் இடத்துல உட்காந்துறார். அப்போ 10ல் குரு உட்காந்தா பதவி பறிபோகுமோ, ஏற்கனவே நிறையா பறிபோயிடுச்சு, இந்த பதவி வேறு பறிபோகுமா ஐயா சாமி அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வட்டம்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் துலாம் ராசிக்காரங்க வேலையில் நல்ல அங்கீகாரம் பெற போகிறீங்க. வேலையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் போன வட்டம் நீங்கள் வேலை பார்த்ததை விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்து கிட்டத்தட்ட 9ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் என்ன பண்ணுவார், 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நினைவு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி உழைச்ச காசை வாங்கிட்டு பையில் வைக்கலாம், பேங்கில் போடலாம், அப்படிலாம் ஆசை இருக்கும். ஆனால் வாங்கிட்டு வர காசை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விரேஷலோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ தான் சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கீங்களா? அந்த எதிர்பார்ப்பு இப்போ நிறைவேறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் வாங்க போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கலாம். பைக் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்க பைக் வாங்குவீங்க. சார் கார் தான் சார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கோச்சார கிரகம் கொடுக்க ரெடியாக இருக்குது. வேலையில் உள்ள அழுத்தம், கவலை, கண்ணீர், கஷ்டம் காணாமல் போயிடும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். அதே போல் இந்த கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிக்கிறதுலாம் சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு லாக் ஆகிட்டீங்க. ஸோ கடன் பிரச்சனை நீங்கள் இப்போ தான் என்ன பண்ண போகிறீங்க, மீண்டு வர போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கிரகங்கள் கொடுக்க போகிறார்கள் என்பது உண்மை. அப்போ துலாம் ராசிக்காரங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க, வெளியே சொல்லாமல் சமாளிச்சுக்கிறீங்க. அந்த எப்படியாச்சும் சேர்ந்துட மாட்டோமா, எப்படியாவது நாங்கள் 2 பாசமாக இருந்துட மாட்டோமா, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா? உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா? அந்த புரிதல், அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்திலேருந்து நிறைவேறக்கூடிய செயல்பாடை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ அற்புதங்கள் நடக்குது. ஆனால் ஒரே ஒரு கேரக்டரை உங்களால் மாற்ற முடியல. எந்த இடத்துல
தப்பு நடந்தாலும் அதை வெளிப்படையாக பேசிடுறீங்க, வெளிப்படையாக சொல்லிடுறீங்க. இந்த விஷயம் தப்பாக இருக்குது, நீ மாற்றிக்கோ. இந்த விஷயம் அந்த பொண்ணு தப்பு பண்ணுறா, சரி பண்ணிக்கோ அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துலையும் சொல்லிடுறீங்க, வீட்லேயும் சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது அவங்கள குத்தி காமிக்கிறது கிடையாது, அவங்கள திருத்திக்கிறணும். அவங்களுக்குள்ளே உள்ள மைனஸை அவங்க மாற்றி அவங்க நல்லா இருக்கணுக்காண்டி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு கூட்டமாக இருந்து உங்களை காலி பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்து எவ்வளவோ சதி திட்டம் திட்டுறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் சகித்துக்கிட்டு மீண்டும் தவறு தான் அப்படின்னு நிற்கிங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஒரு இரத்தத்தில் ஊறின ஒரு பங்கு. ஸோ அந்த நல்ல குணத்துக்கு, நல்ல மாற்றத்துக்கு இந்த வட்டம் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்க போகிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்குரியதாக இருக்கும் அப்படின்னா, மாரியம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மனை போய் பார்த்து, அம்மா தாயே நீ தான் எனக்கு உறுதுணை, இந்த குறிப்பிட்ட காலங்களில் இந்த என்ன சொல்லணும், அந்த கலியுகத்தில் நான் நல்லா வாழ்கிறதுக்கு எனக்கு வழிவகுத்து கொடுத்தாயேன்னு சொல்லி நீங்கள் மனதார கேட்டிங்கன்னா, மாரியம்மன் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து வெற்றியை கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை.